மா எங்கம்மா அட்மிட் பண்ணிருப்பாங்க? ஏய், எல்லாம் ஐசியூல தாண்டி இருக்கும். சரி வா போய் விசாரிக்கலாம் வா. வாமா. ஏ ஸ்ரீஜா, அங்க பாருடி. ஏய், ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா, ஏன் இப்படி பண்ண? உன்னால ஒரு நிறமாச கர்ப்பிணி பொண்ணு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என்ன ஸ்ரீஜா, மைதா மாவு சஞ்சீவ இப்படி திட்டிக்கிட்டு இருக்கா? மா, சந்தோஷ் மட்டும் இல்ல, அபி ஹாஸ்பிட்டலே செத்துட்டான்னு வை, இந்த சஞ்சீவ ஊரே திட்டும். நீ பண்ண தப்புக்கு ஒரு தப்பும் பண்ணாத அபி ஏன்டா இப்படி சாக கிடக்கணும்? சொல்லுடா, ஏன் இப்படி பண்ண? சந்தோஷ், கொஞ்சம் பொறுமையா இரு. சஞ்சீவ் எதுக்கு திட்டுற? அவன்தான் தான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொன்னான்ல. ஆமா மாப்ள, நீ சும்மா இரு மாமா. நீங்க எல்லாரும் சஞ்சீவுக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்கான். தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கழுத்த தாலி கட்டிட்டான்ற விஷயத்த எந்த பொண்ணுல தான் தாங்கிக்க முடியும்? இந்த முட்டாள் பண்ண தப்புனால எந்த தப்புமே பண்ணாத அபி சாக கிடக்குறா. ஆமா, எல்லாம் ஏன் தப்புதான். நான் முட்டாள்தான், நான் முட்டாள்தான். நான் வேணும்னே எதுவுமே பண்ணல. எனக்கு பழசெல்லாம் மறந்து போறதுக்கு நானா காரணம். ஒருவேளை முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பாண்டி வந்திருந்தா நான் முத்தழகு தாலி கட்டியிருக்கவே மாட்டேன். நான் அபிய பார்க்க வந்தப்ப இதே ஹாஸ்பிட்டல்ல அவ உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அவளையும் அவ வயித்துல வளர்ற என் குழந்தையும் காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அபி
அபிக்கு தெரியாம முத்தழகு கூட வாழ்றதும் முத்தழகு தெரியாம அபி கூட வாழ்றதும் தப்புன்னு எனக்கு தெரியும். என்ன பண்றது? என்னடா அழாத சஞ்சீவ், நீ எந்த தப்புமே வேணும்னே பண்ணலன்னு எனக்கு தெரியும். இத மத்தவங்க யாரும் நம்பலனா கூட நான் உன்னை நம்புறேன். நீ அழாதடா. சஞ்சீவ், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அபி உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. அபிக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகாத. அவ நல்லபடியா குணமாகி சீக்கிரம் திரும்பி வந்துருவா. நீ அழாதப்பா. மாப்ள அழாத மாப்ள, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது மாப்ள, தைரியமா இரு. மா சஞ்சீவ் வாழறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்லம்மா. ஆமா ஸ்ரீஜா, எனக்கும் அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மா, நம்ம எல்லார் கூடவே போய் நின்னு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சான்ஸ் கிடைச்சா கேமே மாத்தி விட்டுறலாம். சரி ஸ்ரீஜா, வா போலாம். சரி வா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? அபி பொழைக்க மாட்டான் டாக்டர் சொல்லிட்டாங்களா? அத்தை, உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உள்ள அபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்கள அமைதியா இருக்கிறத பார்த்து நான் தப்பா நினைச்சிட்டேன் சந்தோஷ். டாக்டர், அபிக்கு இப்ப எப்படி இருக்கு? பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. பேஷண்டோட ஹார்ட் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே இருக்கு. பேஷண்ட் கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இருந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. பேஷண்ட் இந்த கண்டிஷன்லயே 1 hour இருந்தா அப்புறம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், என் அபியை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அபி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகாம தடுத்தா மட்டும்தான் அபியை காப்பாத்த முடியும். எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், டாக்டர், ஏ ஸ்ரீஜா, போற போக்க பார்த்தா அபி மண்டைய போட்டுருவா போல இருக்கடி. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. டேய் சஞ்சீவ், நீ போய் அபிகிட்ட பேசு. நீ போய் அபிகிட்ட பேசினாதான் அபிக்கு நினைவு திரும்பும். அவளை காப்பாத்த முடியும். அம்மா, என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா, அபி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நினைவு திரும்ப முடியாம கஷ்டப்பட்டப்போ சஞ்சீவ் தான் அபிகிட்ட பேசினா. அதுக்கப்புறம் தானே அவளுக்கு நினைவு திரும்பிச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் நடக்கும். சஞ்சீவ், அபிக்கு உன் மேல பாசம் அதிகம். உன் குரலை கேட்டா கண்டிப்பா அவளுக்கு நினைவு திரும்பிரும். ஆமா மாப்ள, அக்கா சொல்றது சரிதான். நீ போய் தங்கச்சிக்கிட்ட பேசு.
தங்கச்சியை போய் பாரு மாப்ள. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போய் பேசு. போடா. பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. எப்போ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே டாக்டர். நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? டாக்டர், நான் அபிகிட்ட கொஞ்சம் பேசலாமா? என் குரலை கேட்டு கூட அபிக்கு நினைவு திரும்பலாம். ஓகே, டூ இட். நர்ஸ், கொஞ்சம் வெளியே வாங்க. டாக்டர், என்ன ஸ்ரீஜா, அபி செத்துருவான்னு பார்த்தா இந்த சீதா சஞ்சீவ் அபிகிட்ட பேசுறதுக்கு அனுப்பியிருக்கா. சஞ்சீவ் பொழைக்க வச்சிருவானோ அபியே? மா, எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி நடக்கும்னு தெரியல. சஞ்சீவ் பேசினாலும் அபிக்கு நினைவு திரும்பாது. அபி, நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான் அபி. நான் அந்த தப்பு பண்ணதுக்கு காரணமே நீயும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்போ நான் பண்ண தப்பே உன்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அதே அளவுக்கு நானும் உன்னை காதலிக்கிறேன் அபி. நான் உன் மேல வச்சிருந்த காதல் தான் என்னை எவ்வளவு பெரிய தப்பை செய்ய வச்சது. அதுக்காக நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த விரும்பல. சரி பண்ண முடியாத தப்பு நான் பண்ணிட்டேன். அதுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா என்ன வெறுத்துடாத அபி. நீ என் கூட இருக்கணும் அபி. இதை கேட்கதான் நான் வந்தேன். அபி, நீ எனக்கு வேணும் அபி. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அபி, 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 என்னாச்சு அபி? அபி, 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 என்னாச்சு அபி? அபி, அபி, டாக்டர் போய் பாருங்க. அபி, போங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. போங்க, உள்ள போங்க. அபி, அபி, எந்திரி அபி. அபி, சார், சார், கொஞ்சம் தள்ளி போங்க. என்ன மாப்ள, என்னாச்சு? பிபி செக் பண்ணுங்க. அபி, என்னடா இது? அபி, சஞ்சீவ், சார்,
நீங்க உங்க ஒய்ஃபை தொட்டு பேசினதுனால தான் அவங்க பல்ஸ் டிராப் ஆயிடுச்சு. ஆஹா, ஸ்ரீஜா எப்படி கரெக்டா சொன்னா? அபி மனசளவுல உங்க மேல கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசினது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் முடிச்சதும் உங்களை பாத்துக்கோங்க, கூப்பிடுறேன். டாக்டர். போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். போங்க எல்லாரும் போங்க ப்ளீஸ். அம்மா வாமா வா. வாமா. வாமா. ஸ்ரீஜா, சஞ்சீவ் போய் அபி கிட்ட பேசினா அபிக்கு நினைவு திரும்பாதுன்னு எப்படி கரெக்டா சொன்னேன்? அம்மா, முன்னாடி அபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சஞ்சீவ் வந்து பேசி அபி பொழைச்சானா, அதுக்கு காரணம் அபி சஞ்சீவ் மேல வச்சிருக்க பாசம். ஆனா இப்போ அபி சுயநினைவு திரும்பாம ஹாஸ்பிட்டல்ல இருக்க காரணமே இந்த சஞ்சீவ் தான். அவன் அவளுக்கு பண்ண துரோகம் தான். அப்புறம் எப்படி சஞ்சீவ் பேசினா அவளுக்கு சுயநினைவு திரும்பும்? ஆமா இல்ல ஸ்ரீஜா? மா, எனக்கு தெரிஞ்சு அபி விடியறதுக்குள்ள போய் சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். டே காளி, என்னக்கா? ஆமா ஸ்ரீஜா சிந்தாமணி எங்க ஆளைய காணோம்? அதுங்கெல்லாம் நைட்டே வீட்டுக்கு போயிருச்சுங்கக்கா. மா, இந்தாங்கம்மா பிரெட். ம். நீங்க சாப்பிட்டு சஞ்சீவுக்கு கொடுங்க. மா, நீங்களும் சஞ்சீவ் நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்தாங்கம்மா. மாப்பிள, பிரெட்டை என்கிட்ட கொடு. நான் அப்புறமா அக்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுக்குறேன். ம். மா, நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரும்போது உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்களாம் வீட்டுக்கு போங்க. ம், சரிப்பா. ஏ ஸ்ரீஜா, அபி நேரம் செத்துருப்பாளா? மா, அவ செத்திருந்தானா நம்ம குடும்பம் ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சிருக்குமே. ஆ, அப்போ அபி இன்னும் சாவலையா? நேத்தே செத்துருவான்னு எதிர்பார்த்தேன். ஒருவேளை டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளை காப்பாத்திட்டாங்களோ? அத மட்டும் நாம விட்டுறவே கூடாதுமா. இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியாவது அபிய சாகடிச்சிடணும். இல்ல கோமா ஸ்டேஜுக்காவது கொண்டு போய் விட்டுறணும். முத்தழகு நம்ம போன் எடுத்தாலாச்சும் இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். ஆனா அவதான் நம்ம போனே எடுக்க மாட்டேங்கிறாளடி. அதுக்குதாமா ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஸ்ரீஜா? ஏய், இது சஞ்சீவ் போனாச்சே, உன் கைக்கு எப்படி வந்துச்சு? அம்மா, நம்ம வீட்டு ஹால்ல கிடந்துச்சு. மார்னிங் தான் நான் அதை பார்த்தேன். நேத்து நடந்த ப்ராப்ளத்துல சஞ்சீவ் போனை வீட்டுல விட்டுட்டு போயிருக்கான். சரி, இப்ப இந்த போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அந்த முத்தழகு நம்ம போன்ல இருந்து கால் பண்ணாதானே எடுக்க மாட்டா. சஞ்சீவ் போன்ல இருந்து கால் பண்ணா பாண்டி தான் போன் பண்றான்னு நினைச்சு அவ கண்டிப்பா போன் எடுத்துதானே ஆகணும். ஸ்ரீஜா, சஞ்சீவ் போன்ல இருந்து முத்தழகுக்கு போன் பண்ணி முத்தழகு போன் எடுத்தானா பாண்டி தான் சஞ்சீவ்னு சொல்லி
நடந்த பிரச்சனை எல்லாம் சொன்னா கூட முத்தழகு நம்மள நம்பி ஹாஸ்பிடலுக்கு வருவாளாடி? முத்தழகு பாண்டியும் சஞ்சீவும் 2 பேரும் ஒண்ணுன்னு சொன்னாதானே நம்ம பேச்சு கேட்டு ஹாஸ்பிடலுக்கு வரமாட்டா. வேற மாதிரி சொன்னா? வேற மாதிரியா? எப்படி? அதோட கதம் கதம். நிஜமாவே நல்ல ஐடியா ஸ்ரீஜா. நீ என்கிட்ட சொன்னதே அப்படியே முத்தழகு கிட்ட சொல்லு. கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு வருவா.